வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் சரியாக இதை வந்து அப்லோட் பண்ண முடியல. பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ட்ரைபேட். இதை எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி பைப்பை யூஸ் பண்ணி பண்ணது. இதை எல்லா பொசிஷனுக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண சூப்பராகவே இருக்கும். இதை வந்து எப்படி மேக் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை வந்து பிவிசி பைப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் 15 இன்ச் வந்து பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அடுத்து 20 இன்ச் வந்து கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எல் பெண்ட் வந்து 8 இது தேவை. அடுத்து டி பெண்ட் வந்து 3 இது தேவை. அடுத்து வந்து 8 இன்ச் வந்து 2 தேவை. அடுத்து 6.5 இன்ச் வந்து 4 இது எடுத்துக்கோங்க. அடுத்து 3.5 இன்ச் வந்து 2. அடுத்து 2.5 இன்ச் வந்து 2. அடுத்து இதுக்கு க்ளோசர் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். இதை வந்து நான் வந்து மொத்தமாக பைப் வாங்கிட்டு வந்து வெட்டி தான் பண்ணேன். பைப்புக்குரிய செலவு வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபா ஆச்சு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெட்டியே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. மொத்தமாக வாங்கி எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு சக்ஸஸாக. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல் பெண்டை வந்து 4 எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு அந்த பைப்பு பிவிசி பைப்பு 4 எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பேஸ் வந்து நம்ம கீழே வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. 4 இது எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஓரத்தை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 8 இன்ச்சு வச்சு இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து டி பெண்ட் இது இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைடும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ மூலம் நம்மளுக்கு வந்து எல்லாமே இந்த சைடு வந்து கனெக்ட் ஆகிரும். இதை வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 8 இன்ச்சு இதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து இது எதுக்காக இவ்வளோ பெருசாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான். இதுக்குள்ளே வந்து தேவைப்பட்டால் நீங்கள் மணலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போனா இன்னும் கொஞ்சம் பேஸ் வந்து நல்லா கீழே வந்து வைக்கும் போல் சாயாமல் இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம சுற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ உள்ளக்கு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கும் ஒரு டீ பார் இது எடுத்துக்கோங்க. டீ இதில் வந்து 2.5 இன்ச்சை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சை நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு 2.5 இன்ச்சை வந்து இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து நம்ம இங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மொத்தமாக இங்கே வந்து கடைசி ஜாயின் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேல் நோக்கி வச்சுட்டு கரெக்டான பொசிஷனில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் அடிச்சிங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக வந்து இறங்கிரும். இப்போ வந்து மேலே வந்து இந்த மாதிரி மேல் பொசிஷனில் வச்சு லைட்டாக அடிச்சிங்கன்னா போதும், நல்லா ஸ்ட்ராங் ஆகிரும், கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அடுத்து வந்து மொபைல் வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுக்கு வந்து சும்மா நார்மல் வயரிங் பைப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 2 இதாக இந்த மாதிரி வெட்டிக்கிறேன். அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வெட்டிட்டு இதை 2 இதாக ஜாயிண்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து 2 சைடும் கடைசி இதில் வந்து ஹோல் போட போகிறோம். ஹோல் போட்ட பிறகு போட்ஸ் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு மொபைல் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டுக்கிறேன். போல்டு வந்து எவ்வளோ பெருசாக வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க ஹோல் வந்து. அப்போனா தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த போல்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஃபேன் ரிப்பேர் பார்க்குற கடைகள், இந்த மாதிரி கடைகளில் கேட்டிங்கனாலே இவங்க தருவாங்க. இது மொபைலோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அது அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இதை வந்து நட்டோடையே வாங்கிக்கோங்க, அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து அந்த ஹோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து மேலே நோக்கி வந்து அதை வந்து கரெக்டாக வைக்க போகிறோம். அந்த ஹோலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கரெக்டாக மேலே நோக்கி வந்து போட்டுடலாம். இப்போ வந்து இதை வந்து மெதுவாக அந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி விட்டிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியே சுற்றி மேல் நோக்கி வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்தனையும் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கொஞ்சம் கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. அப்போனா இன்னும் கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போங்க மூலம் நல்லா இது வந்து கீழே விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிறோம். நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அந்த சைடை வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் கடைகளில் வந்து இந்த மாதிரி டியூப் வேஸ்ட்டான டியூப் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா மொபைல் வந்து க்ரிப்பாக வந்து இருக்கணும், கீழே விழுந்துடாமல் இருக்கணும் கரெக்டாக. அதனால் டைட் வச்சோம்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் அது. அதனால் இதை வந்து ஒரு 2-3 இதில் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு சின்ன பாட்டை வெட்டி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். அதுக்கடுத்து
எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி மேலே உள்ளதுலேயும் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மேலே வச்சு போல்ட் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போல்ட் போட்டிங்க அப்படின்னாலே போதும். கொஞ்சமாக சுற்றிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மொபைல் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மொபைல் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. மொபைல் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த பிவிசி பைப் வந்து வெட்டுறது வந்து 9 இன்ச்சுக்குன்னு இல்லை, உங்கள் மொபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டணும். அந்த மாதிரி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு நீங்கள் லைட்டாக டைட் பண்ணாலே போதும். சூப்பராகவே மொபைல் ஹோல்டர் வந்து மொபைல் விழுகவே விழுகாது, ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிருச்சின்னு பாருங்கள். விழுகவே விழுகாது. சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, 9 இன்ச்சில் வந்து அதில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டே நான் நோட் பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன். இதை வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிவிட்டு அங்கே வந்து இந்த போல்ட்டை வந்து வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ட்ரைபேடில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணணும்ல, அதுக்காக அங்கேயும் நான் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இப்படி வந்து ஹோல் போட்டுட்டு அந்த போல்ட்டை வந்து மேல் நோக்கி வந்து இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு அதை வந்து க்ளோஸர் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கீழே நோக்கி வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பிவிசி பைப் வாங்கியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து க்ளோஸர் வந்து ஒன்று இருக்கும். அந்த மாதிரி க்ளோஸர் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஹோல் போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட போகிறோம். அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும். அதுவும் இல்லாமல் மேலே வந்து ஈஸியாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து ஹோல் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இதை சொல்ல மறந்துருப்பேன், அதனால் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி ஹோல் போட்டாச்சு. போட்ட பிறகு இந்த மாதிரி அழகாக வந்து இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு போல்ட் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. போல்ட் போட்டுட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு ஸ்ட்ராங்கானது ரெடி ஆயிரும். இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு போல்ட் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போல்ட் போட்டுருங்க. இப்போ வந்து போட்டாச்சு. போட்ட பிறகு நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலேயும் அந்த போல்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலேயும் அந்த டியூப் வச்சு ஒட்டிடுங்க. சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து இந்த எல்பெண்ட் 4 இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 3.5 இன்ச் வந்து பைப்பை வந்து இந்த மாதிரி எல் சேஃபுக்கு இந்த மாதிரி பெண்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாமே நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 20 இன்ச்சு பைப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு இப்போ லாஸ்ட்டாக ஒன்று எடுத்தோம் பார்த்திங்கன்னா எஸ் மாதிரி, அதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து பொசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 15 இன்ச்சையும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி மேலே நோக்கி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு எப்படி சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள். நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எந்த பொசிஷனுக்குனாலும் நீங்கள் வளைச்சிக்கலாம். எந்த பொசிஷனுக்கு செட் பண்ணாலும் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நின்றுக்கிறோம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ட்ரைபேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து மொபைலுக்குன்னு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அங்கே வந்து சின்ன பிவிசி பைப்பை ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸர் வந்து அந்த ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சேத்தாப்பில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரைபேட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. எதையுமே கம் வச்சு ஒட்டிடாதீங்க. பேஸை வேணால் நல்லா ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மேலே உள்ளதை ஃபுல்லாக வச்சு கம் இல்லைன்னா ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடாதீங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக நம்மளுக்கு வந்து சூப்பராகவே செட் ஆயிடுச்சு. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் சூப்பராகவே நிற்கும். நம்ம பாருங்கள் எந்த பொசிஷனில் வச்சு கொஞ்சம் டைட் ஏற்றினீங்கன்னா போதும், சூப்பராகவே நின்றுக்கிறோம். இதை வந்து எந்தெந்த பொசிஷன்லலாம் வளைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ வந்து நின்னோம் அப்படின்னா எனக்கு வந்து நெஞ்சுக்கு வந்து இது இருக்குது, கரெக்டாகவே இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம இது வந்து சூப்பராக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி வளைச்சி இந்த மாதிரி பொசிஷன்லையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழ் நோக்கி சம்திங் அதுவும் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து கீழ் நோக்கி வச்சுக்கலாம். அது போக வந்து திருப்பணுனாலும் இந்த சைடை வந்து வச்சு திருப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கீழே வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் இந்த மாதிரி வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கீழே சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஃபோன் வந்து வீடியோ கால் எதுவும் பேசுகிறீங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு பேசிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி ரொம்ப கீழே வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பொசிஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கீழே வரும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே டவுனாக வச்சுக்கலாம். நீங்கள்
கீழே வந்து கீழே இருந்து எதுவும் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா ஈஸியான பொசிஷனில் வந்து கீழே நோக்கி வச்சுக்கலாம். ஏன்னா இது அட்ஜஸ்ட் ஆகுறதுனால எந்த பொசிஷனில் வச்சுனாலும் எடுத்துக்கலாம். சூப்பராகவே இருக்கும். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கரெக்டாகவும் இருந்துச்சு. இதை வந்து கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து சில வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, சும்மா நார்மலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து எப்போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இது வந்து குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2000 லைக்ஸ் வந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.